ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம். லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, டாக்டர் அப்பா ரொம்ப சூப்பர் இல்லைம்மா, ஒரு குழந்தையோட உயிரை ஹார்ட்டை பொருத்தி அவர் உருவாக்குறார் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டாக்டர் அப்பாவுக்கு மனிதநேய மருத்துவர்னு விருது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறாங்க லக்ஷ்மி. கண்ணம்மா சொல்கிறாங்க, நீ உங்கள் டாக்டர் அப்பா புராணம் பாடினதெல்லாம் போதும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் விஷயமா நான் விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நீ ஹேமா வீட்டில் போய் தங்கிக்கோ, நான் குமாரன்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவர் கூட போய் ஆட்டோல இறங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. கேட்ட உடனே லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நான் ஹேமா கூட ஜாலியா விளையாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா சௌந்தர்யாவுக்கு கால் பண்றாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் விஷயமா விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் லக்ஷ்மி அங்க வந்து தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, வேற யார்கிட்டையும் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற கண்ணம்மா, நீ உரிமையா சொல்லு, லட்சுமி யாரு, என்னோட பேத்தி தானே அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட உரிமையா கேட்குற மாதிரி நிலைமையிலையா நான் இருக்கிறேன் அத்தை அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, லட்சுமியை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீ கவலைப்படாம இரு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சக்தியோட பேரண்ட்ஸ் பாரதி பார்த்து பேசுறாங்க. டாக்டர், எங்களோட பொண்ணுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் நடந்துடும்ல, அவ கண்டிப்பா பொழைச்சுப்பால அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பாரதி ஆறுதல் சொல்றாரு. நீங்க அழுறத விடுங்க, நீங்க அழுறத சக்தி பார்த்தா அவளுக்கு கூட கொஞ்சம் தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல கரெக்டா இப்போ சக்தி வராங்க, கூட கண்ணம்மாவும் வராங்க. பாரதி சக்திகிட்ட சொல்றாங்க, நாளைக்கு மார்னிங் உனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு சக்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆபரேஷனை பத்தி எனக்கு தெரியும் டாக்டர் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க சக்தி. போர் அடிக்குதுன்னு அப்பாவோட போனை வாங்கி பார்த்தேன், அப்பதான் அந்த நியூஸை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சக்தி. நீங்க தானே டாக்டர் அங்கிள் எனக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ண போறீங்க, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க சக்தி. காலையில 9 மணிக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு பாரதி கேக்குறாரு. சக்தி சொல்றாங்க, ஓகே அங்கிள், நான் காலையிலேயே 8 மணிக்கே எழுந்து குளிச்சு ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆப்ரேஷனை நினைச்சு பயப்படவே மாட்டேன் அங்கிள், தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சக்தி. என்கிட்ட கண்ணம்மா ஆன்டி தான் சொன்னாங்க, எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, அதை நினைச்சு பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும், வில் பவரா இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனாலதான் நான் தைரியமா கான்பிடென்டா இருக்கிறேன் அப்படின்னு சக்தி சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் தைரியமா இருக்கிறேன்னா ஆன்டி அப்படின்னு சக்தி கண்ணம்மாட்ட கேக்குறாங்க. இதே மாதிரி ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நீ இருக்கணும் சக்தி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதிட்ட அந்த சூப்பர்வைசர், கார் வந்துச்சு சார், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. பாரதியோட வீட்டுக்கு இப்ப லட்சுமி வந்துடுறாங்க. லட்சுமியை பார்த்த உடனே சௌந்தர்யா, வேணு, ஹேமா 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமா லட்சுமிகிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு டிவில நியூஸ் பார்த்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பார்த்தேன் ஹேமா, டாக்டர் அப்பா ஆப்ரேஷன் பண்ண போறத பத்தி தானே கேக்குறேன், அதான் டிவில ஹெட்லைன்ஸ்லேயே போட்டாங்களே, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எங்க டேடி ரொம்ப கிரேட்ல அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ஆமா, டாக்டர் அப்பா எப்போதுமே கிரேட் தான் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. பாரதி இப்போ அவங்க வராரு. லட்சுமியை பார்த்து, நீ எப்ப வந்த லட்சுமி அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாரு. டேடி, இன்னைக்கு லட்சுமி நம்ம வீட்டுல தான் தங்க போறான் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. லக்ஷ்மி பாரதிட்ட கேக்குறாங்க, நாளைக்கு நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன் பண்ண போறீங்களாமே அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமாவும் சொல்றாங்க, ஒரு குழந்தையோட ஹார்ட்டை எடுத்து இன்னொரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் பண்ண போறீங்களாமே அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆபரேஷனை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு ஹேமா லட்சுமி 2 பேருமே பாரதியை விஷ் பண்றாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, டிவில எல்லா இடத்துலயும் உன்னை பத்தி தாண்டா நியூஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேணு சொல்றாரு, அஸ் அ ஃபாதரா ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றாரு. பாரதி ரொம்ப டென்ஷனா இருக்கிறத சௌந்தர்யா நோட் பண்றாங்க. ஹேமா லட்சுமி 2 பேர்ட்டையும் உங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா போய் பண்ணுங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. போங்க பாட்டி, எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டே இருப்பீங்களா, நாங்க போய் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. அப்புறமா பாரதிட்ட சௌந்தர்யா கேக்குறாங்க, என்னாச்சு பாரதி, ரொம்ப டென்ஷனா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் ஆப்ரேஷனை நினைச்சுதாமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. என்ன பாரதி, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. நீ ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன், எவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இவ்வளவு நர்வஸா பேசுற அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஆப்ரேஷன் கிடையாதுமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன்மா அப்படின்னு சொல்றாரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குமா அப்படின்னு பாரதி சொல்றாரு.
இந்த ஆபரேஷன் கிட்டத்தட்ட ஒரு உயிரை புதுசா உருவாக்குறதுக்கு சமமா, அதனாலதான் இந்த ஆபரேஷனை நினைச்சு எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குமா அப்படின்னு பாரதி சொல்றாரு. சௌந்தர்யா பாரதிக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, கான்பிடென்டா இரு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு வில்வித்த கத்து கொடுக்கும் போது அர்ஜுனனோட பார்வை முழுசுமே அந்த பறவையோட கழுத்துல தான் இருந்துச்சு. இப்போ உனக்கு அந்த அர்ஜுனன் பார்வை தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நீ வேற எதை பத்தியுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீ செய்ய போற ஹார்ட் ஆபரேஷனை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்க போறோம் அப்படின்றத மட்டும்தான் நீ நினைக்கணும். கண்டிப்பா உனக்கு தைரியம் தானா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. வேணு இப்போ பாரதிட்ட சொல்றாரு, பொதுவாவே பிரேயருக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஊரே சேர்ந்து அந்த குழந்தை சக்திக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்றாங்க. அந்த பிரேயர்ல இருந்து ஒட்டுமொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உனக்கு கிடைக்க போகுது பாரதி அப்படின்னு சொல்றாரு வேணு. நீ தைரியமா ஆபரேஷன் பண்ணு, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் அப்படின்னு வேணு சொல்றாரு. பாரதி சொல்றாரு, நான் ஒரு மாதிரி குழப்பமா நர்வஸா தான் இருந்தேன், ஆனா நீங்க 2 பேரும் பேசினது எனக்கு உண்மையிலே தெம்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா பாரதிட்ட சொல்றாங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, ரிலாக்ஸ்டா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாரதியும் இப்போ அவரோட ரூமுக்கு போறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.